இவர் வந்து அந்த காமத்தை பற்றி பேசுகிறாரு. இன்னொன்று நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா, மகன் தாயுடன் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்கும்ன்றது. குழந்தை பிறக்காதா அப்படின்றது. சைதாப்பேட்டை அசோக் நகர் பள்ளிகளில் வந்து வகுப்பு எடுத்துட்டு இவன் போனது ஆஸ்திரேலியா. அவன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது வந்து எந்த அடிப்படையில் போகிறான்னா, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் கிளை அங்கே இருக்குன்ற அடிப்படையில் அவன் போகிறான். அப்போது இவன் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆகிட்டான். ஆமாம். மோகன் பாபு அப்படின்னு இந்த ரெயின் ட்ரீ சிட்ஸ் லிமிடெட் அப்படின்றத நிர்வாக இயக்குனராக இருந்த ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்ணி இறக்குறார். அதோட செத்துட்டான் அவன் அப்படின்றதுனால போச்சு. அந்த கொலை வழக்கிலையும் மகாவிஷ்ணு இருக்காரு. அந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. விந்து உருவாக்கம், அது வெளியேறக்கூடிய தன்மை, அதெல்லாம் நெத்தி போட்டில் வைக்கணும். நெத்தி போட்டிலேருந்து உத்தரவு வந்தாதான் கீழே விந்து வெளியேறும். இந்த மாதிரி செக்ஸாலஜியும் சேர்த்துக்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய இந்த நாயை எப்படி இங்கே அலோவ் பண்ணாங்க? இந்த ஒரு சிஇஓவை வந்து இவனை பர்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லாபியை வந்து கல்லூரிகள் பிரச்சாரம் பண்ணிக்கின்னு பண்ணது மட்டும் இல்லை, அதை இவனே வீடியோ எடுத்து இவனே அவனோட ஃபேஸ்புக்கில் போட்டு நான் தாண்டா நாங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிற விதம். தமிழா நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தோழர், உயிரினும் இனிய தோழர் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். தோழர், இப்போது மகாவிஷ்ணு இந்த ஒரு தமிழ் இளைஞன், இந்த தமிழ் இளைஞன் ஆரிய திராவிட யுத்தம், இந்த மண்ணுக்கு கீழேயும் மண்ணுக்கு மேலேயும் பல ஆயிரம் வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூட இந்த யுத்தத்தில் திராவிடர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திராவிடர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். திராவிடர்கள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் சனாதனம், சாதி, சமூக கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலைகளை இந்த மகாவிஷ்ணு என்கின்ற 30 வயது இளைஞனுக்கு ஆரியம் கொம்பு சீவி விட்டிருக்கிறது. இந்த இளைஞன் தமிழ் சமூகத்தினுடைய அடித்தட்டையை அடித்து நாசமாக்குகிறார். நீங்கள் மாணவிகளுக்கு வகுப்பெடுக்கிற பொழுது உடலுறவில் உச்சகட்டம் அடைந்தால் இறைவனை பார்க்கலாம், ராமர் உலகத்தை அடைய வேண்டும் என்றால் காம உலகத்தை அடைய வேண்டும். இப்படி நீங்கள் சமூக கட்டமைப்பு, தமிழ் கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த கட்டமைப்புகளை ஆரியம் அடித்து நொறுக்குகிறது. இதையே இந்த இளைஞன் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்கிறார். இவரை பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ, இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய மத பிரச்சாரகராக இவரை களமிறக்குவதின் நோக்கம் என்னவாக இருக்கும்? மீண்டும் ஆரியம் வந்து விட்டதோ? ஆமாங்க. அதாவது முதல்ல ஒரு தமிழ் இளைஞர்ல தெலுங்கு இளைஞர், தெலுங்கு செட்டியார் வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞர். ரொம்ப அதிகமாக படிக்கலை, வெறும் 10வது மட்டும்தான் படிச்சிருக்காரு. ஆனால் வெறும் 10வது மட்டும் படித்த இவருடைய பார்வை வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இவர் வந்து அந்த காமத்தை பற்றி பேசுகிறாரு. இன்னொன்று நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா, மகன் தாயுடன் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்கும்ன்றது. குழந்தை பிறக்காதா அப்படின்றது. அதாவது தமிழ் இலக்கியங்களில் எங்கேயுமே வந்து அந்த விஷயம் பதிவே இல்லை. ஒரு 5000 வருட சங்ககால இலக்கியங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தாயுடன் உடல் உறவுன்ற ஒரு கான்செப்டே விலங்குகள் தான். நீங்கள் சிங்கம் புலி இரண்டும், அந்த ஆண் சிங்கம் வயதாகிவிட்டால் கூட்டத்தை விட்டு அடித்து துரத்தி விடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் விலங்குகள் கிட்ட இருக்கு. அந்த விஷயங்களில் வந்து இப்போது மகாபாரதத்தில் தான் வந்து ஐவருக்கு மனைவியானால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அங்கே தான் இருக்கும். பாக்கி எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது.
தமிழ் இலக்கியங்கள்ல சுத்தமா தேடி பார்த்தா கூட எந்த இல்லை இடத்துல இல்லை தேடி இல்லை பார்த்தா ஒருவனுக்கு ஒருத்தி தான் தமிழ் கல்ச்சர். கல்ச்சர். இவன் வந்து திருக்குறளை விளக்கம் சொல்றேன் அப்படின்ற அடிப்படையில் இவன் போறான். முற்பிறவி இப்பிறவி, முற்பிறவியில் செய்த பாவம் தான் வந்து நீங்கள் கண்ணில்லாமல் பிறக்கிறது, ஊனமுற்றவர்களாக பிறக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வறுமைக்கே அவன் அதுதான் சொல்கிறான். அதான் சொல்கிறான். வர்க்க வேறுபாட்டுக்கே முற்பிறவி இதுதான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் இந்த விஷயங்களை ரொம்ப முன்னிறுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து முற்பிறவியும் கர்மாவும் இல்லைனா முற்பிறவியும் அந்த முற்பிறவியில் செய்த பாவத்தை போக்குவதற்கான சடங்குகளும் இல்லைன்னா பிராமணியமே கிடையாது. முற்பிறவியின் பயன் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தான் ஜாதி வந்தது. ஆமாம் ஆமாம். நான் ஏன் வந்து சக்கிலியனாக பிறக்கிறேன் அப்படின்ற போது அதுக்கு காரணம் வந்து நான் முற்பிறவியில் செஞ்ச பாவம். நான் வந்து கர்மா வினை. இங்கே பிராமணராக பிறக்கிறதுக்கு காரணம் நான் முற்பிறவியில் செய்த புண்ணியம். ரைட்டா? நான் வந்து இழிபிறவியையும் என்னுடைய வாழ்வியல் சூழலும் நான் அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் முற்பிறவி. ரைட்டு? அப்போது இப்பிறவியில் வரக்கூடிய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பூஜைகள் பண்ணணும், புனஸ்காரங்கள், யாகம். உதாரணத்துக்கு தோஷங்கள் வராமல் இருக்கணும். ஒரு பிராமணன் நீங்கள் அடித்து கொண்டுட்டீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம். ஆமாம், பிரம்மகத்தி தோஷம். ரைட்டுங்களா? ஆதித்ய கரிகாலனை வந்து கொல்றாங்க 3 பிராமணர்கள், சதி செய்து கொள்றாங்க. அந்த ஆதித்ய கரிகாலனை 3 பிராமணர்கள் சதி செய்து கொண்டதை வந்து அந்த சோழ மன்னன் வந்து அவங்கள கொல்லலை. ஆக்சுவலாக பாண்டியர்கள் சொல்லி தான் அந்த சதி நடக்குது இங்கே ஆதித்ய கரிகாலன். ஆனால் ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாண்டிய மன்னனுடைய தலையை வெட்டிட்டு வந்துடுறான். அதனால அவனுடைய தலையை வெட்டுறதுக்கு இவங்க பாண்டிய மன்னர்கள் வந்து 3 பிராமணர்களை செட் பண்ணி வெட்டுறாங்க. அப்போது அந்த பிராமணர்களை கொல்லாமல் அவங்கள வந்து நாடு கடத்துறான். அவங்க போய் பாண்டி நாட்டில் சேர்ந்த இடத்துக்கு இன்றைக்கும் பேர் இருக்கு. அது என்னன்னா சோழவந்தான். சோழவந்தான் உருவான கதையே வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்ற பிராமணர்களை வந்து நாடு கடத்தி அவங்க போய் அடைக்கலம் ஆகுறாங்க. அவங்களுக்கு பாண்டியர் சொல்லி தானே செய்யறான். அவங்களுக்கு நிலப்புலன்கள் எல்லாம் வைகை ஆற்று பாசனம் முப்போக விளையும். சுப்பிரமணிய சாமியுடைய ஊரே அதுதான். அப்போ அவனும் வந்து இந்த பிராமண பரம்பரையிலேருந்து வந்திருக்கான். ஆமாம் ஆமாம். சுப்பிரமணிய சாமி ஏன் அவர் இப்படி இருக்காருன்றதுக்கான காரணம் புரியுதா? இதுதான் வந்து பூர்வ ஜென்ம பலன். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி பிராமணர்களை வந்து கொல்லக்கூடாது. பிராமணர்களை கொண்டா பிரம்மஹத்தி. ஒரு பார்ப்பனர் இன்னொரு பார்ப்பனர் கொன்றால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். பிரம்மஹத்தி யாகம் வளர்த்து தான் அதை தீர்த்துக்கணும். சுப்பிரமணிய சாமி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சங்கராச்சாரியார் பிரம்மகத்தி யாகம் வளர்க்கும் போது தான் திருச்சி வேலுச்சாமி வெளியேறினார். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த தோஷங்கள் பரிகாரங்கள் இதெல்லாமே வந்து இந்த கர்ம வினை அடிப்படையில் முப்புரவி அடிப்படையில் வருது. அப்போது இந்த பையன் வந்து இந்த முப்புரவி பற்றி பேசுகிறானே, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் ஏவனடி சேராதார் அப்படின்ற மாதிரி வள்ளுவம் பல இடங்களில் பல விஷயங்களை தெரிவிச்சிருக்கு. வள்ளுவத்தோட எல்லா விஷயங்களையும் நம்ம ஏற்றுக்கிறதா இல்லை. அதில் பல விஷயங்கள் மாற்று கருத்தும் இருக்கு. வள்ளுவத்தையும் இடைச்சொல்கள் பண்ணிட்டாங்கன்னு ஒரு புகார் இருக்கு. வள்ளுவத்தை முழுவதுமாக ஏற்றுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அப்போது இந்த விஷயங்களை வந்து வள்ளுவம் சொல்லுதுன்னா அதை எடுத்து இவங்க சொல்கிறது அடிப்படையில் இவன் வந்து இந்த விஷயத்தை பரப்புகிறான். அதில் வந்து காமத்தை பற்றி பேசுகிறான். காமம் வந்து உச்ச நிலையில் நிற்கிறத பேசுகிறான். விந்தணுவை பற்றி பேசுகிறான். தாயோட உடல் உறவை பற்றி பேசுகிறான். அது இல்லாமல் கர்ம வினையை பற்றி பேசுகிறான். ஸோ இதெல்லாமே பிராமணியத்தை மறுபடியும் ரீகான்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரக்கூடிய, சனாதனத்தை மறுபடியும் ரீகான்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரக்கூடிய வேலை தான் இந்த வேலை. இதில் வந்து ஏற்கனவே இவன் கற்றுக்கிட்ட சனாதன கருத்துக்கள் உதவுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவன் வந்து வள்ளலார் தத்துவத்தை கற்றுருக்கான்.
வள்ளலார் பிராமணியத்தின் படு எதிரி. படு எதிரி. ஆமா. வள்ளலார் வந்து பிராமணியத்தை ஏத்துக்கிட்டதே இல்லை. ஆமா. என்னைக்குமே அவரு பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஆனா ஜக்கி வாசுதேவ் கிட்டேயும் ஒரு ட்ரைனிங்ல இருந்திருக்கான். இவங்க ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தியிருக்கான். அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மூலமா மோசடி பண்ணியிருக்கான். இவனுடைய உறவினர்கள் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்காங்க. அது கிரீன் ட்ரீ அப்படின்றது அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட பேர். அதை வச்சு 2015 மோசடி பண்ணியிருக்காங்க. 2015 வழக்கு பதிவாகுது. அந்த வழக்கில் இவனோட உறவினர் ஜெயக்குமார்ன்றவர் குற்றவாளியாக இருக்காரு. அவர் வந்து மாலத்தீவில் போய் செட்டில் ஆகுறாரு, இவனோட உறவினர். அப்புறம் இவனோட நண்பர் கார்த்திக் அப்படின்றவன் வந்து அந்த வழக்கில் இருக்கான். அவன் வந்து கார்த்திக் முருகேசன், அவங்க அப்பா கம்யூனிஸ்டான், மிகப்பெரிய இடது கம்யூனிஸ்டுக்காரராக இருந்திருக்காரு. அவர் வந்து கந்து வெட்டி விடுவாராம். அதுக்கப்புறம் இவன் அந்த வழியில் வந்திருக்கான், இவன் இப்படி போயிருக்கான். அந்த கார்த்திக்ன்றவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இவனுடைய ஃபவுண்டேஷனில் ஆயுட்கால நிர்வாகியாக இருக்கான். இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கு, கம்பெனி வச்சு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் பரம்பொருள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸ்ரீலங்காவில் இருக்கு, மொரிஷியஸில் இருக்கு, நியூசிலாண்டில் இருக்கு, சிங்கப்பூர் மலேசியாலேயும் இருக்கு. ஆக மொத்தம் ஒரு 8 நாடுகள், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய 8 நாடுகள், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் வேல்யூபிள். இப்போ ஆஸ்திரேலியாவில் நீ வந்து கம்பெனி வைக்கணும்னா ஆஸ்திரேலியாவில் வந்து விசா கிடைக்கிறது குதிரை கொம்பு. கனடாவில் கிடைக்கும், அமெரிக்காவில் கிடைக்கும், நியூசிலாந்தில் கிடைக்கும், ஆஸ்திரேலியாவில் கிடைக்காது. அப்போ ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே விடுவான். ஆஸ்திரேலியாவில் இப்போ இந்த சைதாப்பேட்டை அசோக் நகர் பள்ளிகளில் வந்து வகுப்பு எடுத்துட்டு இவன் போனது ஆஸ்திரேலியா. அவன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது வந்து எந்த அடிப்படையில் போகிறான்னா, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் கிளை அங்கே இருக்குன்ற அடிப்படையில் அவன் போகிறான். அப்போது இவன் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆகிட்டான். ஆமாம், அந்த லெவலில் இருந்தால் தான் அந்த விசாக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து இங்கே போலீஸ் விசாரணை நடக்குது. ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் வரேன்றதை டிக்ளேர் பண்ணுறான். அவன் பேசினது வந்து சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கிறதுனால திருப்பதி நாராயணன் ஒருத்தர், அப்புறம் எச் ராஜா, இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவனுக்கு. உமா ஆனந்த், பிரமிளா சம்பத், விருகை ஜெயராம் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது அவன் ஆஸ்திரேலியாவிலேருந்தே திருப்பதி நாராயணன் கிட்ட பேசி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ரெடியாகி தான் வரான். ரைட்டா? ஆனால் இவங்க எதிர்பாராதது என்னன்னா, இவன் வந்து அம்மா புள்ள உறவை பற்றி பேசியிருப்பான்றது வரல. அந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் வருது. தாயுடன் உடலுறவு கொள்வது தவறில்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் தாயுடன் உடலுறவு கொள்வது புராண புராணங்களில் பார்ப்பன இலக்கியம் தான். அது பெத்த மகளோட உடலுறவு கொள்ளக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க. அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து புராணங்களில் வரும். அந்த மாதிரி வரக்கூடியதில் தாயோடு உடலுறவு கொள்வதும் ஒன்று அப்படின்ற மாதிரி வரும்போது தமிழர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு வக்கீல் கஜேந்திரன், ஒரு வக்கீல் இவனுக்காக ஆஜராக போனா, இந்த தாயோட உடலுறவு கொள்ற இந்த விஷயம் வந்தோடனே நான் இவனுக்காக வாதாட மாட்டேன்னு வாபஸ் வாங்கிட்டேன். இதுதான் தமிழர்களுக்கு இவன் ஏற்படுத்தின அதிர்ச்சி. ஆனா இவன் வந்து ஒரு சின்ன ஒரு டூலு, சின்ன ஒரு ஸ்பார்க்கு, நித்யானந்தா மாதிரி, ஜக்கி வாசுதேவ் மாதிரி, நித்யானந்தா மாதிரி, ஜக்கி வாசுதேவ் மாதிரி ஒரு ஸ்பார்க்கு. ஏற்கனவே சனாதனத்தை பற்றி இப்போ ஆர்என் ரவிக்கு வாரிசு மாதிரி, ஆர்என் ரவி வந்து சனாதனத்தை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வாரிசு மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேருந்து மகாவிஷ்ணு, ஆர்என் ரவி மாதிரி மகாவிஷ்ணு வரக்கூடிய இந்த எபிசோடு என்பது இந்த தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம மேலே திணிக்கணும். ஜாதியத்தை திணிக்கணும், இந்துத்துவத்தை திணிக்கணும், தேசிய கல்விக் கொள்கைன்ற அடிப்படையில் திணிக்கணும், பிரைம் ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்கூலை உருவாக்கி அதன் அடிப்படையில் திணிக்கணும் இந்துத்துவத்தை.
ரைட்டுங்களா. அந்த பிரைம்ஸ்ரீ ஸ்கூலை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கல்விக்கு காசே தர மாட்டோன்னு ஒரு கல்வித்துறை அமைச்சரே, இந்திய கல்வித்துறை அமைச்சரே டிக்ளேர் பண்ணி, இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு வார் நடந்ததா தெரியல, நீங்கள் தனித்தமிழ்நாடு கூட கேட்டுட்டு போங்கடா அப்படின்ற அளவுக்கான ஒரு நிலவரத்துக்கு கொண்டு வர்றாங்க இவங்க. இப்போ தோழர், இந்த மகாவிஷ்ணு கல்வித்துறை அதிகாரிகளை ஏமாற்றி இருக்கலாம். கல்வித்துறை அதிகாரிகள், முதன்மை மாவட்ட கல்வித்துறை அதிகாரி இவருடைய இவ்வளவு ஆரியம், இவ்வளவு அழுத்தமாக இருக்குன்னு அவர் எதிர்பாராமல் ஏமாந்துருக்கலாம். ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், இவர்களை மீறி இந்த மகாவிஷ்ணு இப்படி இவ்வளவு பெரிய ரவுண்டு வர முடிஞ்சது. இவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஆசிரமம், மொரிஷியஸில் ஆசிரமம், இலங்கையில் ஆசிரமம், நியூசிலாந்து, பல கோடி ரூபாய் இவருக்கு பின்னணியில் இருக்குது. இதை ஃப்ரா, ஐபி, இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் எப்படி கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த 30 வயது இந்த இளைஞன் எப்படி இவ்வளோ பெரிய சுற்று வர முடிஞ்சுது? அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அதிகாரிகளே ஆர்எஸ்எஸ்ஸா, அதிகாரிகளே முழு நேரமான சங்கிகளாக மாறிட்டாங்களா? ஒரு உயர் காவல்துறை உயர் அதிகாரி, மூத்த அதிகாரி, நீங்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு ஒழிக்கப்பட்ட உச்சி குடுமியோடு வர்றாரு. இந்த தகவலெல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகள் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த அளவுக்கு மீண்டும் ஆரியம் தலையெடுத்து ஆடுதா? இப்போ மகாவிஷ்ணுகளெல்லாம் மீண்டும் ஒழிக்கப்பட்ட இந்த ஆரிய திராவிட யுத்தத்தின் அடையாளமாக மீண்டும் இவர்களெல்லாம் படையெடுப்பதற்கு எங்கே பலவீனமாக இந்த அரசு அமைப்பு, உளவுத்துறை, காவல்துறை, இப்படி தமிழ் அதிகாரிகள், இந்திய அதிகாரிகள், வட இந்திய அதிகாரிகள், தென்னிந்திய அதிகாரிகளாக மாறிப்போய் இருப்பதாகவும் இப்போ தலைமைச் செயலக வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் உண்மையாகவே சாத்தியமா? கரெக்ட், நல்ல கேள்வி தோழர். அதாவது இந்த மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய மோசடியை தொடங்கினது வந்து நடத்தினது 2015ஆம் ஆண்டு. அப்போ வந்து இந்த கார்த்திக் அப்படின்னு இன்னைக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் இருக்கவங்க கைதாகியிருக்காங்க. கைதாகிட்டு அவங்க மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கான். அதில் முக்கியமாக மோகன் பாபு அப்படின்னு இந்த ரெயின்ட்ரி சிட்ஸ் லிமிடெட் அப்படின்றத நிர்வாக இயக்குனராக இருந்த ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்ணி இறக்குறார். அதோட செத்துட்டான் அவன் அப்படின்றதுனால போச்சு. அந்த கொலை வழக்கிலையும் மகாவிஷ்ணு இருக்காரு. அந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது தற்கொலைன்னு சொன்னாங்க, கொலையா தற்கொலையான்னு தெரியல. இதில் ஹார்டனிங் ஃபேக்ட் என்னன்னா, அவனோட பாடியை வாங்க யாரும் போல. மோகன் பாபுவோடைய பாடியை வாங்க ஒருத்தங்க கூட போல. அனாதை போனமா அரசாங்கத்தாலேயே அடக்கம் பண்ணப்பட்டது. ஏன்னா யாராவது போனாங்கன்னா, உறவினர்னு போனா இந்த கொள்ளையிலையும் பங்கு அவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி பயந்துட்டாங்க, போலீஸ் வரும் அப்படின்றது. அன்னைக்கு அங்கே MSM ஆனந்தன் ஒரு மினிஸ்டர் இருந்தார், முன்னாள் அமைச்சர், HRNC அமைச்சர். அதுக்கப்புறம் ஒரு மேயர், பெண் மேயர் இருந்தாங்க, விசாலாட்சி மேயர் இருந்தாங்க. நமக்கு திருப்பூர் தானே சொந்த ஊர், விசாலாட்சி. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் அண்ணன் வேலுமணி இருந்தார். இவங்களுடைய ஆதரவோடலாம் தான் இது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இவனை கண்டுக்கவே இல்லை. அதாவது இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட ஃப்ராடே என்னன்னா, எல்லாருமே இதே வேலையாக தெரியுறாங்க. இப்போ 10 வருஷம்னா, இப்போ இந்த மகாவிஷ்ணுக்கு 30 வயசு, இப்போ 20 வருஷத்துலேயே சீட்டிங் ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாம், அவன் 10வது கூட முடிக்கல, 15 வயசுலேயே வந்துட்டான். அப்போ சன் டிவியில் அந்த கலக்க போகுதியா அந்த டீமோட வர்றான். வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரான். அதில் கொஞ்சம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு மேலே வரான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அவனை
பார்க்கறது வந்து இந்த ஃப்ராடில் தான். அந்த கார்த்தின்றவனோட சேர்ந்து புகைப்படங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜெயபால்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இவனோட உறவினர், அவன் தான் போய் மாலத்தீவில் செட்டில் ஆகிறான். அப்படிலாம் இவன் வர்றான் போகிறான் எல்லாம். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு அருண் அப்படின்னு ஒரு ஆள், அவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜக்கி வாசுதேவ் கையில் சேர்க்குறாரு. ஜக்கி வாசுதேவ் தான் இந்த வழக்கிலேருந்து இவனை விடுவிக்கிறார். ஏன்னா இவர் சொன்னால் வேலுமணி கேட்பார், அப்போ அங்கே இருக்கக்கூடிய பழைய கமிஷனர் விஸ்வநாதன் கேட்பார், இவங்க சொன்னால் எடப்பாடி கேட்பார், சத்தியமூர்த்தி கேட்பார், அனைத்து அதிகாரியும் கேட்பார். குடநாட்டில் பல மர்மங்கள் மறைஞ்சு போச்சு. அதே போல் இந்து மாக்கடலை மாக்கடல் மர்மங்கள் மாதிரி பல விஷயங்கள் மறைஞ்சு போச்சு. அப்போது வந்து இவன் வந்து தன்னோட சொத்துக்களை எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அந்த கார்த்திக்ன்றவன் வந்து திருப்பூர்லேருந்து வெக்கேட் பண்ணி கோயம்புத்தூருக்கு போயிடுறான். அங்கே பெரிய ரேஸ் கோர்ஸில் ஒரு வீடு வாங்கினான். அங்கெல்லாம் பல கோடிகள் இல்லாமல் ரேஸ் கோர்ஸ் பக்கமே போக முடியாது. ரேஸ் கோர்ஸில் வீடு வாங்கினான். அப்படி அவனுடைய மைக்ரேஷன் அப்படி போகுது. ஜெய்பாலோட மைக்ரேஷன் இப்படி போகுது. அது இல்லாமல் ஒரு நந்தகுமார்னு ஒருத்தன் மாற்றான், சாரி ராஜசேகர்னு ஒருத்தன் மாற்றான், 2 ராஜசேகர்கள் மாற்றான். அதெல்லாம் வச்சு போகிறாங்க. ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இப்படிலாம் போகிறான், ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகுறான், வர்றான் போகிறான், பேசுகிறான். அவன் இந்த ஊர்களெல்லாம் ஆசிரமத்தை 8 நாடுகளில் இவன் ஏற்படுத்திட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த நித்தி சொல்கிற மாதிரி வலிகளை வந்து போக்குறான். சக்கரம்னு சொல்லுவாங்க, உடம்புல ஒரு 7 சக்கரம் 6 சக்கரம் இருக்குது. அந்த 6 சக்கரத்தில் நெத்தி பொட்டில் ஒரு சக்கரம் இருக்கும். அதுக்கப்புறம் தொப்புள் இந்த இடங்களில் ஒன்று இருக்கும், கால்கிட்ட ஒன்று இருக்கும், மண்டைக்கு மேலே ஒன்று, உச்சந்தலையில் இருக்க சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நீ ஆக்டிவேட் பண்ணிட்டா ஞானி, ரைட்டுங்களா? அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த உச்சந்தலை சக்கரம், இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி உடம்புல இருக்க வலிகளை போக்குவது ஹீலிங். இந்த ஹீலிங் சிகிச்சையை இந்த பையனும் நடத்துகிறான். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஃபீஸு 10,000. இவர் வந்து ஹீலிங் சிகிச்சையோட செக்ஸையும் சேர்த்துக்கிறாரு. சின்ன பையன் இந்தியானந்தா ஸ்டைல் இதுதான், செக்ஸையும் சேர்த்துப்பாரு. விந்து உருவாக்கம், அது வெளியேறக்கூடிய தன்மை, அதெல்லாம் நெத்தி போட்டில் வைக்கணும். நெத்தி போட்டிலேருந்து உத்தரவு வந்தால் தான் கீழே விந்து வெளியேறும். இந்த மாதிரி செக்ஸாலஜியும் சேர்த்துக்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய இந்த நாயை எப்படி இங்கே அலோவ் பண்ணாங்க? பள்ளிக்கூடத்தில் எப்படி அலோவ் பண்ணாங்க? எப்படி இவன் வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து இவன் எடுத்தான்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் எடுக்கிறான், ஒரு கிளாஸ் இவன் எடுத்தான்னா குறைந்தது சாப்பாட்டுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். வர்றது போகிறது இந்த செலவெல்லாம் வச்சுக்கோங்க, ரூம் ரெண்ட்டு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா கூட மிச்சமாக இவனுக்கு நிற்கிறதே 10 லட்சம். 5 நட்சத்திர வாசம், அந்த 5 நட்சத்திர வாசம் ஃபுல்லாக இவங்க ஃபுல்லாக எல்லாமே நித்தியோட ஸ்டைல் தான். அதோட இவனோட ட்ராவல் வந்து இருக்கு. இவனோட இன்புட்டெல்லாம் இதுதான், இந்துத்துவ இன்புட்டு தான் இருக்கு. அப்போ இவன் உள்ள வர்றதுக்கு யார் உதவி பண்ணா? இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த குடுமையோட ஒருத்தர் வராரு, காவல்துறையுடைய உயர் அதிகாரி, அதாவது உச்சபட்ச மைக் ஒன் சங்கர் ஜிவால், அவ்வளோதான். அவரு உதவி பண்றாரா? அவங்க செட்டப்குள்ளேருந்து வரானா? இப்போ சங்கர் ஜிவால், மகேஷ் குமார் அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், இப்போ உள்துறை செயலாளராக இருக்க நார்த் இந்தியன். அப்போ அவங்களுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அதிகாரி வட இந்திய அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து இன்டர்ன் வந்து ஆர்எஸ்எஸோட லிங்க்ல இருக்காங்க. அவங்க வந்து ஆர்எஸ்எஸோட ஆட்சியை தான் கொண்டு வராங்க. சனாதனம் ஒழிகன்னு சொல்றது உதயநிதி, ஆர்எஸ்எஸ் வாழ்கன்னு சொல்றது இந்த அதிகாரிகள். இது வந்து ரிவர்ஸ்ல போகுது. மகேஷ்குமார் அகர்வாலோட உறவினர் வந்து பாஜகவுடைய ஐடி விங்கில் நிர்வாகியா இருக்கார் ஆல் இந்தியா லெவலில். ஸோ இதெல்லாமே இந்த நெட்வொர்க் எல்லாமே எதிர்வினைகள் ஆற்றுவதோட விளைவு தான். ஸ்டாலின் வந்து நீங்கள் இல்லாதப்போ
இந்த விஷயம் வந்து மகாவிஷ்ணு விஷயம் பெருசாகி அது வந்து கேவலமாக வெளிப்பட்டு அமெரிக்காவில் இருக்க ஸ்டாலினே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு நிலவரம் போச்சு. இன்னைக்கு மகாவிஷ்ணு மேலே நடவடிக்கை எடுக்கணும். யார் நடவடிக்கை எடுப்பா? சங்கர் ஜிவால் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா திருப்பூர் போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கு? சங்கர் ஜிவால் கண்ட்ரோலில் இருக்கு. அவர் நடவடிக்கை எடுப்பாரா? அவர் தான் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. அப்புறம் அப்போ இவர்களுக்கு கட்டளை மையம் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. நாக்பூருடைய கட்டளை மையம் எதை சொல்லுகிறதுனா நிறைய மகாவிஷ்ணுகளை உருவாக்க வேண்டும், அதுதான் ராமராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. இதுக்கு வந்து சமூக வலைதளங்களில் ஏற்கனவே சவுக்கு சங்கர் இருந்தார். அந்த மாதிரி இப்போ சில பேரை ரெடி பண்ணி அவங்களெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இறக்கி ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்கு. இல்லை, நீங்கள் ஆர்எஸ்எஸ் எப்பவுமே ஒரு 10 வருடம் ஒரு 20 வருடத்திற்கு முன்னோக்கி சிந்திப்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. அதற்கு பார்ப்பார் அல்லாதவர்களை வேலை வாங்குவது தான் அவர்களுடைய கொள்கை. ஆனால் இங்கே என்னன்னா, இது வந்து திராவிட ஆட்சியாக போனதுனால இங்கே வந்து சென்சிட்டிவாக இருக்காங்க, மக்கள் உஷாராக இருக்கான், மக்களும் உஷாராக இருக்காங்க. நீங்கள் ரிசைன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்ற ஸ்ட்ரோக்கை வந்து கொண்டு வர்றதே திமுக தான் கொண்டு வராங்க. ஸோ ஆனால் இங்கே ஒரு செட் அதிகாரிகள் வந்து தமிழர் வர்சஸ் நார்த் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டை வந்து இங்கே கொண்டு வராங்க. தமிழ் அதிகாரிகள் வேலை செய்யறத தடுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு செட் அதிகாரிகள் வந்து தமிழர் வர்சஸ் நார்த் இந்தியன் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டை வந்து இங்கே கொண்டு வராங்க. தமிழ் அதிகாரிகள் வேலை செய்யறத தடுக்கிறாங்க. அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு இவங்க போக மாட்டாங்கல்ல. ஆமாம், வட இந்திய அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அப்பா பாட்டம் போட்டால் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்திருப்பான். பெரியாரியல் இந்த ரிசர்வேஷனில் வந்த அதிகாரிகள் தானே இன்றைக்கி தலித் அதிகாரிகள் மிக உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு காரணம் விதை போட்டவர் தந்தை பெரியார். அப்போ அது அவங்களுக்கு பிடிக்காதில்ல. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரியார் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் என்பது முடியல போயிட்டே இருக்கு. நான் கூட சங்கராச்சாரியாரை கைது பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அடைஞ்சிட்டாங்களான்னு நினச்சேன். இல்லை கிடையாது, ஒரு மைல் இல்லை ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த போராட்டம் வந்து நாளுக்கு நாள் போராட வேண்டியதாக இருக்கு. மகாவிஷ்ணுக்கள் உருவாகிட்டே இருக்கான். மகாவிஷ்ணு பார்ப்பன மகாவிஷ்ணு இல்லை, அதுதான் முக்கியம். நீங்கள் தமிழ் திராவிடன மகாவிஷ்ணுவை மாற்றுறான். ஆரிய மகாவிஷ்ணுவாக இருந்தால் கூட நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் திராவிட மகாவிஷ்ணு அதுதான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு சமூக வலைத்தளங்களில் இயங்கக்கூடிய பல டுபாக்கூர்கள், ஃப்ராடுகள், இவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக இந்த குடிமிக்கள் இந்த இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு இருக்கான். சவுக்கு சங்கருடைய முக்கியமான சோர்ஸ் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால். மகேஷ்குமார் அகர்வால் வந்து ஒரு ஹிந்துவில் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கார் ஒருத்தர், அவருக்கு சொல்லுவார். அவர் வந்து சவுக் சங்கருக்கு சொல்லுவார். இந்த மாதிரியே ஒரு லாபி வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருந்தது. மகேஷ்குமார் அகர்வால் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். அவர் இப்போது வந்து அவர் வந்து சென்னை நகர கமிஷனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில லாபிகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமான ஒரு கோணத்தில் போகுது. இந்த ஒரு சிஇஓவை வந்து இவனை பர்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லாபியை வந்து கல்லூரிகள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பண்ணது மட்டும் இல்லை, அதை இவனே வீடியோ எடுத்து இவனே அவனோட ஃபேஸ்புக்கில் போட்டு நான் தாண்டா நாங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிற விதம் இல்லை. அதான் நீங்கள் நீ என்ன சிஓ விட அதிகாரியா, உனக்கு அறிவு இருக்கா, அவளை விட நீ பகுத்தறிவாளியா அப்படின்னு கேட்குறாரு. 10வது ஃபெயிலு 10வது ஃபெயிலு தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவன் இவன் வந்து தமிழாய்ந்த பெருமகனார், பகுத்தறிவுல பிஎஸ்சி
இவரை போய் கேட்குறான். அப்படின்னா நீங்கள் தமிழர்களோட நிலவரம் இங்கே என்ன இருக்குது? தமிழ் அதிகாரிகளாகட்டும், தமிழ் ஆசிரியர்களாகட்டும், தமிழில் பகுத்தறிவு பேசுகிறவங்களாகட்டும், அவங்களோட நிலவரம் எங்கே இருக்குது? ஆரிய நிலவரம் எங்கே இருக்குது? சனாதனம் எப்படி உயர்வாக இருக்குது? தமிழ் கட்டமைப்பு எப்படி கேவலமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் தந்தை பெரியார், நீங்கள் அவருடைய சாயமே கருப்பு, சட்டை கருப்பு, கொடி கருப்பு. என்னன்னா தமிழனுடைய வாழ்க்கை இருட்டில் தாண்டா கிடக்கு, எதிர்ப்பு கருப்பு. அப்போ தந்தை பெரியாரை மறந்ததனுடைய விளைவு மகாவிஷ்ணுக்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு போதிக்கக்கூடிய மகாபோதியாக மாறி இருக்கான். தமிழர்கள் விழித்து எழவில்லை என்றால், இந்த இப்போ பெருஞ்சித்தனார் தான் சொல்கிறார், இந்த இனம் இந்த நூற்றாண்டு விழித்து எழவில்லை என்றால் இந்த இனத்தினுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நூற்றாண்டில் இந்த இனம் விழித்து எழணும், தன்னிச்சையாக எழணும். எழவில்லை என்றால் இந்த இனத்தினுடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பெருஞ்சித்தனார் சொல்கிறார். இப்போ பல மகாவிஷ்ணுகள் மகா ரூபத்தில் கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. ஒரு நித்யானந்தா போனால் இன்னொரு மகாவிஷ்ணு, ஒரு ஜக்கி போனால் இன்னொரு மகாவிஷ்ணு, இன்னொரு ரஜினிஸ் போனால் இன்னொரு மகாவிஷ்ணு. இப்படி மகாவிஷ்ணு ரூபத்தில் பல பேர் ஆஸ்திரேலியாவிலிருந்து, நியூசிலாந்துலேருந்தும், மொரிஷியஸிலிருந்தும், இலங்கையிலிருந்தும் பிரேமானந்தாக்களும் நித்யானந்தாக்களும் களமிறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தமிழர்கள் விழிப்பாக இருக்கப்பட வேண்டிய நேரம் இது. நீங்கள் இதில் ஆர்டரிங் ஃபேக்ட் என்னன்னா, ரேக்கி ஹீலிங்னு ஒரு ஹீலிங், அதாவது நோயை குணப்படுத்துறது. அது ஆரம்பித்தது ஓஷோ ரஜினிஷ். ஆமாம் ஆமாம், ஓஷோ ரஜினிஷு. நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா ஆட்களுமே, ரமண மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஓஷோ ரஜினிஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜக்கி வாசு, அதே போல் வாழ்க வளமுடன், வேதாதிரி மகரிஷி, இவங்க எல்லாமே இந்த எந்திரங்களையும் அந்த எந்திரங்களை ஆக்டிவேட் பண்றதையும் அங்க ஓஷோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சக்கரங்களை கல்கி சாமியார் வரைக்கும். ஸோ இந்த சாமியார்கள் எல்லாமே இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதை வச்சு தான் பேசுறானுங்க. அதை வச்சு அப்படியே வரும்பொழுது ஜாதி கரெக்டு, மதம் கரெக்டு, சனாதனம் கரெக்டு, வேதம் கரெக்டு, சக்கரம் கரெக்ட்னா எல்லாமே கரெக்ட் தான். அப்படி கொண்டு வரானுங்க இந்த விஷயத்தை. இது ரொம்ப கவனமா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சனாதனம் எந்த வகையில் ஊடுருவினாலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய தருணம் என்பதை பல புள்ளி விவர தகவல்களோடு தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி தோழர்.